Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis. ஒரு ஈக்குவேஷன் x ஆக்சிஸுக்கு parallel இருக்கணும்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப வழக்கம் போல ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை இங்க பிளாட் பண்ணுவோம். 1,3 xல 1 yல 3 இது 1,3 2,3 xல 2 yல 3 அடுத்து 5,3 xல 5 yல வந்து 3 அதுக்கடுத்து -4,3 xல 4 yல 3 அதுக்கடுத்து -5,3 xல -5 yல 3 இப்ப இந்த பிளாட் பண்ண பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணியாச்சா? இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த கிடைச்ச ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்ப என்ன கண்டிஷன் பாருங்க, இந்த கிவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ எல்லாம் ஒரே 3 அப்படின்னு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கா? அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எல்லாம் கான்ஸ்டன்ட், ஒய்யோட வேல்யூ எல்லாம் ஒரே மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒய்யோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கிடைக்க போகுது? அந்த ஈக்குவேஷன், தட் ஈக்குவேஷன் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, தேங்க்யூ.